ஸ்டான்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியின் 164வது ஆண்டு விழா. கோவையில் ஸ்டான்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியின் 164வது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. பள்ளி பாடலுடன் தொடங்கிய விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. விழாவில் ஸ்டான்ஸ் கல்வி நிறுவனங்களின் தலைவர் மெர்சி ஓமன், தாளாளர் பிலிப் ஆர்.ஜே. ஃபவுலர், நிர்வாக குழு உறுப்பினர் சுசிதா ராமச்சந்திரன், தலைமை நிர்வாக அதிகாரி வி.எம். ஜான், பள்ளி முதல்வர் பி.ஏ. ஜான் ஸ்டீஃபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக KMCH மருத்துவமனையின் மூத்த மனநல ஆலோசகரும் நேர்மறை உளவியல் சிகிச்சை நிபுணருமான டாக்டர் சீனிவாசன் பங்கேற்றார். அவர் பேசுகையில், மாணவர்கள் சுதந்திரத்துடன் பொறுப்புணர்வு, சுய கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். குழந்தைகளின் தவறுகளுக்கு தண்டனை அளிப்பதை விட அவற்றை திருத்துவதற்கான வாய்ப்பை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வழங்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். மேலும் மாணவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டுவதற்கு பதிலாக அவர்களின் திறமைகள் மற்றும் பலங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை சமாளிக்க சுயமரியாதை, உணர்வுகளை கையாளும் திறன், சமூக திறன்கள், விளையாட்டு மற்றும் மன உறுதி ஆகியவை முக்கியம் என்றும் டாக்டர் சீனிவாசன் குறிப்பிட்டார். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நேர்மறையான முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விழாவில் கல்வி மற்றும் சிறப்பான செயல்பாட்டில் சாதித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கல்வியில் சிறந்த செயல்பாட்டிற்கான ஹவுஸ் விருதை டைகர் ஹவுஸ் அணி வென்றது. முன்னதாக பள்ளி முதல்வர் பி.ஏ. ஜான் ஸ்டீஃபன் வரவேற்புரையாற்றி பள்ளியின் நடப்பாண்டு செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் குறித்த ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார். விழாவில் முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் தற்போதைய மாணவர்கள் கலந்து கொண்டனர்.